வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, த யுஎன்சி அண்ட் யுஎன்எஃப் த்ரெட். இந்த 2க்குள்ள சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட பேஸ் பண்ணி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய த்ரெட் தான் இந்த யுஎன்சி அண்ட் யுஎன்எஃப் த்ரெட். ஸோ இந்த யுஎன்சிய நம்ம என்ன சொல்லலாம்? எப்படி டெர்ம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, யூனிஃபைட் நேஷனல் கோர்ஸ் த்ரெட். சரிங்களா? இந்த யுஎன்எஃப்னா யூனிஃபைட் நேஷனல் ஃபைன் த்ரெட். சரிங்களா? எந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணி இத மேக் பண்றாங்க? இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த பிட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ANSI B 1.1. சரிங்களா? இந்த 2 த்ரெட்டுமே இந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணி தான் பண்றாங்க. ஸோ, இந்த த்ரெட்ட எப்படி ரெஃபர் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இன்ச்சஸ்ல சொல்றாங்க. சரிங்களா? 2மே யுஎன்சியும் சரி, யுஎன்எஃப்பும் சரி இன்ச்சஸ்ல சொல்றாங்க. அதே மாரி இந்த த்ரெட் நீங்க பார்க்கும்போது, யுஎன்சி த்ரெட்டாலும் சரி, யுஎன்எஃப் த்ரெட்டாலும் சரி 2மே பேரலல் த்ரெட் தான். சரிங்களா? பேரலலா இருக்கும். அதே மாரி இந்த ஃபிளாங்க் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் ஃபிளாங்கு. இந்த ஆங்கிள் 2 யுஎன்சிக்கும் சரி, யுஎன்எஃப்க்கும் சரி, இதோட ஆங்கிள் 60 டிகிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது 2க்குள்ள டிஃபரன்ஸஸ் தான் நீங்க பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஸஸ் என்னன்னா, இப்போ யுஎன்சில பெர் இன்ச்சுக்கு உங்களுக்கு லிமிட்டட் த்ரெட் தான் இருக்கும். பட் யுஎன்எஃப்ல அதிகமான த்ரெட் இருக்கும். இதுதான் இந்த 2க்குள்ள டிஃபரன்ஸஸ். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு ஆ குவார்ட்டர் 1/4 4 இன்ச் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ, இதுல பெர் இன்ச்சுக்கு சரிங்களா? பெர் இன்ச்சுக்கு நான் யுஎன்சில பார்த்தீங்கன்னா, நான் 20 த்ரெட் தான் நான் பண்ண முடியும். சரிங்களா? இது யுஎன்சி. சரிங்களா? உங்களுக்கு லிமிட்டட் த்ரெட் தான். இதுவே யுஎன்எஃப்ல பார்த்தீங்கன்னா, பெர் இன்ச்சுக்கு நான் 28 த்ரெட் பண்ண பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, இந்த பிட்ச்சும் வேரி ஆகும். சரிங்களா? இப்ப 2 இதுக்கும் பிட்ச்சும் வேரி ஆகும். பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர் இன்ச் 1/4 இன்ச் தான். பட் பிட்ச் வேரி ஆகுது. அதே மாரி இங்க யுஎன்எஃப்க்கும் குவார்ட்டர் இன்ச் பட் பிட்ச் வேரி ஆகுது. ஏன்னா, உங்களுக்கு பெர் இன்ச்சுக்கு உங்களுக்கு உங்க த்ரெட் த்ரெட் அதிகமாகுது. த்ரெட் அதிகமாக உங்களுக்கு பிட்ச் கம்மியாகும். ஓகேங்களா? இது 2 தான் இந்த யுஎன்எஃப் த்ரெட்டுக்கும், யுஎன்சி த்ரெட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸஸ். சரிங்களா? ஒரு மேஜர் டயாமீட்டர் ஒண்ணு தான். பட் உங்களுக்கு அந்த இந்த த்ரெட் பெர் இன்ச்சுக்கு உள்ள த்ரெட் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அத பொறுத்து பிட்ச் மாறும். சரிங்களா? உங்களுக்கு ஃபைன் த்ரெட்ல அதிக பெர் இன்ச்சுக்கு அதிக த்ரெட் இருக்கும். இதுவே கோர்ஸ் த்ரெட்ல யுஎன்எஃப் கம்பேர் பண்ணும்போது கம்மியான த்ரெட் இருக்கும். சரிங்களா? இதுதான் இதுக்கு 2க்குள்ள டிஃபரன்ஸஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் காமனா நீங்க பார்த்தீங்கன்னா, இது எங்கெங்கலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுஎன்சி த்ரெட் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு டாலரன்ஸ் உள்ள இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜெனரல் பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப வெர்சடைல் நேச்சரு. அதுக்கப்புறம் இது டேமேஜஸ் கம்மி. இந்த த்ரெட் டேமேஜ் ஆகுறது இந்த யுஎன்சி த்ரெட்ல கம்மி. ஓகேங்களா? இந்த யுஎன்எஃப் த்ரெட் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ப்ரிசிஷன் ஏரியால நம்ம இந்த த்ரெட்ட நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆ அதுக்கப்புறம் இந்த த்ரெட்ல இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை ஸ்ட்ரென்த். இது இந்த த்ரெட்ல இருக்கும். இதுவே யுஎன்சி த்ரெட்ல லோவர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஓகேங்களா? இது 2க்குள்ள டிஃபரன்ஸஸ் இதுதான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல டாபிக்ல உங்கள சந்திக்கிறேன். Until bye bye. Take care. See you. Bye.